உங்களுடைய வாழ்க்கையை வந்து பைசன் திரைப்படத்தில் பார்த்ததுலேருந்து அந்த கபடி விளையாட்டு மேலேயே நிறைய பேர் வந்து ஆர்வமாகி நிறைய விஷயங்கள் வந்து படத்துக்கு அப்புறம் கபடி விளையாட்டு ரொம்ப அதிக அளவில் இளைஞர்கள் மத்தியில் அவ்வளோ தூரம் ஃபேமஸ் ஆயிருக்கு. 31 வருடங்களுக்கு முன்னாடி நான் அர்ஜுன் அவார்டு வாங்கிட்டேன். அந்த 95ல் அர்ஜுன் அவார்டு வாங்கினதுக்கப்புறம் கணேசனை வந்து பெரிய அளவில் யாருக்கும் தெரியல. இப்போ இந்த பைசன் திரைப்படம் வந்த பிறகு டேரக்டர் மாரி செல்வராஜ் ரொம்ப அமெரிக்கா வரை போயிட்டு வந்துட்டேன். இதை வச்சு தமிழகத்தை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு கபடி வீரராக இந்த அவார்டை வந்து நீங்கள் வாங்கும் பொழுது உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது? அர்ஜுன் அவார்டு வந்து விளையாட்டு வீரருக்காக சிறந்த அவார்டு. எப்படி சொல்கிறது எனக்கு 1994 ஏசியன் கேம்ஸில் அன்றைய முதலிடம் எங்கள் 3 பேருக்கு, அதாவது ராஜரத்னம் என்னுடைய டீம் கேப்டன், பாஸ்கர்னு எங்கள் 3 பேரும் சிஎம் அவார்டு கொடுத்துருந்தாங்க. சில ஸ்போர்ட்ஸுக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பை பார்க்கும் பொழுது கபடி வந்து இன்னும் மக்கள் மத்தியில் இன்னும் பெருசாக போய் சேர மாட்டேங்குதோ அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்திருக்கா? அது 2012 வரைக்கும் இருந்தது. பைசன் திரைப்படம் வந்ததுக்கப்புறம் பட்டி தொட்டிகள் எல்லாமே கபடினாலே பைசனோட பாட்டு எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஒரு சிறந்த கபடி வீரராக வந்தால் தான் இந்த படத்தை இயக்க முடியும்னு சொல்லி டேரக்டர் சொல்லியிருந்தாங்க. என்னதான் ஸ்கில் வந்து நாங்கள் சொன்னாலும் அவர் இண்டிவிஜுவலாக அவரும் ஒரு கபடி பிளேயர், அதனால் அவரும் இறங்கி அதை வந்து சொல்லிக் கொடுப்பாரு. உண்மையிலே துரு வந்து ஒவ்வொரு மூமெண்ட்ஸுமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார். ஒரு ஸ்கூலில் சூப்பர் சீனியர் டீமோட துருவை விளையாட வச்சு அதில் ஸ்கோர் பண்ணதுக்கு பார்த்ததுக்கப்புறம் தான் டேரக்டர் இந்த படத்தை ஓகே சொல்லி சொன்னாங்க. உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு ஸ்பெஷலான மொமெண்ட் அப்படின்னா என்னவா இருக்கும்? நேஷனல்ஸ் விளையாண்டுட்டு ஒரு இந்தியன் டீம் செலெக்ஷனுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது வந்து ஒரு நிகழ்வு வந்து ரொம்ப இதாக இருந்தது. என்னோட அம்மா வந்து இன்னைக்கு வந்து இந்த அவார்டு வாங்குறதுக்கு இல்லை, அவங்க பட்ட கஷ்டங்கள்லாம் ஒரு விவசாய குடும்பத்தில் இருந்து அவங்க பெரிய அளவில் என்ன வரணும்னு சொல்லி எல்லாத்துலேயுமே அவங்க எனக்காக கஷ்டப்படுறாங்க. இல்லாத ஒரு இடத்துல மதர்ஸ் அவார்டுக்கு நீ கூப்பிட்றீங்க, அதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Title sponsor Naturals, world's fastest growing salon. Supported by Presta, Anithilum Besta, Presta Innowears, Leggings and Nighties, powered by the Chennai Silks. Let the celebrations begin. Gold winner, Ammakkalin Nambikkai, Aachi Masala, Ungal Aarogyam, Engal Latchiyam, Sea Soul, scientifically organic from Australia. Co-powered by Winfield, Menswear Tailored Confidence, Tanvi Boutique, The Fashion Handloom, our partners, Kolattur Ram Catering, Skin Miracle France, Vella Professionals #1 saloon chain brand in the world, மேஜிக் தமிழ், தினமும் 30 நிமிடங்கள் மற்றும் அக்ஷய கல்பா ஆர்கானிக் மில்க். ஓகே, மதர்ஸ் ஆஃப் இந்தியா அவார்ட்ஸ் 2026ல் சிறப்பான சாதனை படைத்த நிறைய பேருடைய அம்மாக்களை நம்ம இப்போ செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக ஒரு சூப்பரான அவார்ட் அண்ட் கேட்டகரி இஸ் மதர் பிஹைண்ட் ஸ்போர்ட்டிங் எக்ஸலன்ஸ். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு கேட்டகரிக்கான அவார்டு தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கான ப்ரெசென்டரை ஃபர்ஸ்ட் நான் வெல்கம் பண்ணுறேன். லெட் மீ வெல்கம் திவ்யா மாரி செல்வராஜ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன் டு பிரசன்ட் த நெக்ஸ்ட் அவார்ட். அண்ட் வாழை மற்றும் மஞ்சனத்தி ஆகிய திரைப்படங்களுடைய ப்ரொடியூசர் திவ்யா மாரி செல்வராஜ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் வந்து மஞ்சனத்தி படத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் ஷேர் பண்ணுங்க மேம். நிச்சயமா மஞ்சனத்தி ஆகஸ்ட்லேருந்து ஷூட் போக போகிறாங்க. ஓகே, இதை தவிர வேறு எந்த விஷயமும் இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஓகே. அண்ட் வாழை படம் வந்து வெறித்தனமான ஒரு வெற்றியை பெற்றது. அண்ட் நிறைய மக்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃபிலிம். அந்த மாதிரி மஞ்சனத்தியும் சிறப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாழ்த்துறோம். நன்றி நன்றி. அண்ட் வாழை 2 ஏதாவது எடுக்கிற மாதிரி அப்டேட் இருந்ததுனால எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் மேடம். இப்போதைக்கு இல்லை, இருந்தாலும் ஷேர் பண்ணுற மாதிரி. மஞ்சனத்தியோட ஷாக்கிங் எல்லாருக்கும் இப்போதைக்கு இருக்கட்டும். ராஜா சார் வராரு மஞ்சனத்தியில். அண்ட் நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய சாதனையாளர்கள் வந்து கௌரவிப்பாங்க. பட் மதர்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சாதிச்சவங்களுடைய தாயாரை கூப்பிட்டு நாங்கள் வந்து கௌரவப்படுத்துகிறோம். இந்த வித்தியாசமான இனிஷியேட்டிவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அண்ட் ஒரு சில வார்த்தைகள் மதர்ஸ் ஆஃப் இந்தியா அவார்ட்ஸ். ரொம்ப புதுமையாக இருக்குது. சாதனையாளர்களோட அம்மாக்களுக்கு ஒரு மேடையை வந்து நீங்கள் அங்கீகாரம் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அதுக்கு வாழ்த்துக்கள். ஓகே, இப்போ இந்த அவார்டு வாங்க போகிற அந்த அவார்டி யாருங்கிறத பார்த்துடலாம். ஓவர் டு த ஏவி. Naturals Mothers of India 2026. Category Mother Behind Sporting Excellence, T. Jhansi Rani, wife of Manathi P. Ganeshan. Okay, the Mother Behind Sporting Excellence Award goes to Jhansi Rani, the wife of Manathi Ganeshan. அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம்.
உங்கள் மனைவியோட அவார்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹர் அண்ட் உங்கள் கையிலே கொடுக்குறோம் சார். ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம், வெல்கம் டு மதர்ஸ் ஆஃப் இந்தியா 2026. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ. சொல்லுங்கள் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். அண்ட் உங்களுடைய வாழ்க்கையை வந்து பைசன் திரைப்படத்தில் பார்த்ததுலேருந்து அந்த கபடி விளையாட்டு மேலேயே நிறைய பேர் வந்து ஆர்வமாகி நிறைய விஷயங்கள் வந்து படத்துக்கு அப்புறம் கபடி விளையாட்டு ரொம்ப அதிக அளவில் இளைஞர்கள் மத்தியில் அவ்வளோ தூரம் ஃபேமஸ் ஆயிருக்கு. ஆல்ரெடி ஒரு ஃபேமஸான விளையாட்டு இருந்தாலும் அதுக்கப்புறம் அதுக்கு வந்து அட்டென்ஷன் அதிகமாக கிடச்சிருக்கு. ஸோ ஆஃப்டர் த மூவி உங்களுடைய லைஃப் எப்படி மாறி இருக்கு அண்ட் உங்களை வந்து நிறைய இடங்களில் வந்து அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க அண்ட் கொண்டாடிட்டு இருக்காங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலே பைசன் திரைப்படம் மூலமாக இன்றைக்கி வந்து எங்கே போனாலுமே என்னை வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டாங்க. அதுக்கு வந்து டைரக்டர் தம்பி மாரி செல்வராஜ் தான் எனக்கு வந்து அன்பான வாழ்த்தை சொல்லிக்கிறேன். ஏன்னா 31 வருடங்களுக்கு முன்னாடி நான் அர்ஜுன் அவார்டு வாங்கிட்டேன் 1995. அந்த 95 அர்ஜுன் அவார்டு வாங்கினதுக்கப்புறம் நம்ம கணேசனை வந்து பெரிய அளவில் யாருக்கும் தெரியல. ஏன்னா 2002 வரைக்கும் நான் தமிழ்நாடு ஸ்டேட்டுக்காக விளையாண்டுருக்கேன். அந்த அளவுக்கு கபடியில் இதாக இருந்தாலும் அப்போ வந்து மீடியா அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. இப்போ இந்த பைசன் திரைப்படம் வந்த பிறகு டைரக்டர் மாரி செல்வராஜ் மூலமாக ரொம்ப என்னை அமெரிக்கா வரை போயிட்டு வந்துட்டேன். இதை வச்சு அமெரிக்கா வரைக்கும் போயிட்டு வந்தீங்க. சிறப்பு. தேங்க்யூ சார். இப்போ வந்து நாங்கள் ஒரு சில புகைப்படங்களுடைய தொகுப்பு வச்சுருக்கோம் உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சூப்பரான விஷயங்கள்லாம். அந்த புகைப்படத்தை பார்த்ததுக்கப்புறமும் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பற்றிய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணலாம், அதை பற்றிய நினைவுகளை ஷேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பிக்சர் போடுங்க. என்னோட அர்ஜுன் அவார்டு வாங்கின சங்கர்தயாள் சர்மா சார்கிட்ட வாங்கியிருந்தேன். ஸோ இந்த அவார்டு வாங்கும்போது எப்படி இருந்தது சார்? ஒரு விளையாட்டு வீரராக அந்த தமிழகத்தை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு கபடி வீரராக இந்த அவார்டை வந்து நீங்கள் வாங்கும்பொழுது உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அவார்டில் இது இருக்கும். அர்ஜுன் அவார்டு வந்து விளையாட்டு வீரருக்காக சிறந்த அவார்டு. இது வாங்குறப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் பிக்சர். இது வந்து 1994 ஏசியன் கேம்ஸில் அன்றைய முதலிடம். அதாவது எங்கள் 3 பேருக்கு, அதாவது ராஜரத்னம் என்னுடைய டீம் கேப்டன், பாஸ்கர்னு எங்கள் 3 பேரும் சிஎம் அவார்டு கொடுத்துருந்தாங்க. அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா கையால் அவார்டு வாங்கியிருக்கீங்க. சிறப்பு சார். ஒரு கேள்வி மட்டும் நான் உங்களை கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸில் ஆர்வமாக இருக்காங்க, நிறைய விளையாட்டுகள் வந்து விளையாடுறாங்க. கபடி அதுக்கான ஒரு ஸ்பாட்லைட் வந்து இன்னும் நிறைய இடத்துல ஒரு ஃபேமஸ் ஆகலையோ அப்படிங்கிற வருத்தம் என்னைக்காவது உங்ககிட்ட இருந்துங்க? ஏன்னா சில ஸ்போர்ட்ஸுக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பை பார்க்கும்பொழுது கபடி வந்து இன்னும் மக்கள் மத்தியில் இன்னும் பெருசாக போய் சேர மாட்டேங்குதோ அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்திருக்கா? அது 2012 வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ப்ரோ கபடி மூலமாக இப்போ எல்லா இடத்துக்குமே கபடி வந்து இப்போ ரொம்ப இதாக இருந்தது. அது மட்டுமல்ல, இப்போ வந்து பைசன் திரைப்படம் வந்ததுக்கப்புறம் பட்டி தொட்டிகள் எல்லாமே உங்கள் கபடி வந்து கபடினாலே பைசனோட பாட்டு எல்லா இடத்துலையுமே இருக்கும். அந்த அளவுக்கு கபடி வந்து எல்லா கிராமங்கள்லையும் சிறப்பாக நடந்துட்டுருக்கு. அண்ட் உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான தருணங்களை தான் பைசன் திரைப்படமாக எடுத்திருந்தாங்க. அதை நீங்கள் பார்க்கும் பொழுதே உங்களே பார்த்த மாதிரி இருந்திருக்கும். பட் ஒரு பர்டிகுலராக ஒரு சில மொமெண்ட்டை பார்க்கும்போது அப்படியே உங்களை பார்த்த மாதிரியே இருந்திருக்கும். அப்படி ஏதாவது நீங்களே வந்து உங்கள் கண் கலங்கி இல்லை நீங்களே வந்து எந்திரிச்சு ஒரு வெறித்தனமாக அதை ஒரு கொண்டாடின மாதிரியான மொமெண்ட், ஏதாவது ஒரு பர்டிகுலர் சீன் அப்படி ஏதாவது? ஆக்சுவலாக இந்த படத்தை வந்து ஒரு சிறந்த கபடி வீரராக வந்தால் தான் இந்த படத்தை இயக்க முடியும்னு சொல்லி டைரக்டர் சொல்லியிருந்தாங்க. அப்போ ஹீரோட துருவ்கிட்ட வந்து நீ என்னைக்கு ஒரு நல்ல கபடி பிளேயராக அன்றைக்கி தான் நீ வந்து இந்த படம் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னேன். ஒரு 4 மாதம் ரொம்ப எஃபோர்ட் போட்டு அவர் ப்ராக்டிஸ் பண்ணார். உண்மையிலே அவருடைய கடின உழைப்பு தான் அந்த படத்தில் வெற்றியாக இருந்துச்சு. டேரக்டர் எந்த அளவுக்கு என்ன தான் ஸ்கில் வந்து நாங்கள் சொன்னாலும் அவர் இண்டிவிஜுவலாக அவரும் ஒரு கபடி பிளேயர், அதனால் அவரும் இறங்கி அதை வந்து சொல்லிக் கொடுப்பார். உண்மையிலே துரு வந்து ஒவ்வொரு மூமெண்ட்ஸுமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார். ஒரு ஸ்கூலில் சூப்பர் சீனியர் டீமோட துருவை விளையாட வச்சு அதில் ஸ்கோர் பண்ணதுக்கு பார்த்ததுக்கப்புறம் தான் டேரக்டர் இந்த படத்தை ஓகே சொல்லி சொன்னாங்க. அந்த அளவுக்கு துரு வந்து எல்லா இதுவும் நல்லா பண்ணியிருப்பாங்க. அதில் மெயினாக என்னன்னாக்கி கிராமப்புறங்களில் ஒரு விளையாட்டு அவர் உள்ளே இறக்க விட மாட்டேன்னு சொல்லுவாங்கல்ல, அதில் மேட்ச் விளையாண்டு வின் பண்ணி கேட்பாங்க. அது வந்து எனக்கு என்னுடைய ரியலாகவே அந்த ஊர்களில் நடந்த சம்பவங்கள்லாம் டேரக்டர் வந்து ரொம்ப சிறப்பாக எடுத்திருப்பார். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. சிறப்பு. இன்னும் சிறப்பான வெற்றிகள் உங்களை வந்து சேரும். அண்ட் மதர்ஸ் ஆஃப் இந்தியா 2026 அவார்டு வாங்க போகிறீங்க. ப்ளீஸ் சொல்லுங்கள். அதாவது உண்மையிலே என்னோடய அம்மா வந்து இன்றைக்கி வந்து இந்த அவார்டு வாங்குறதுக்கு இல்லை. அது வந்து எனக்கு இன்றைக்கி ரொம்ப, அதாவது அவங்க இல்லாத ஒரு இடத்துல மதர்ஸ் அவார்டுக்கு நீங்கள் கூப்பிட்றீங்க, அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து அவங்க பட்ட கஷ்டங்கள்லாம் ரொம்ப அதிகம். ஏன்னா கிராமப்புறத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் இருந்து அவங்க பெரிய அளவில் என்ன வரணும்னு சொல்லி எல்லாத்துலேயுமே அவங்க எனக்காக கஷ்டப்படுறாங்க. சொன்னாங்க பெற்றோர், அதாவது தாய் வந்து எந்த அவங்க அன்புக்கும் அவங்க பாசத்துக்கும் எந்த ஒரு ஈடு இணை இல்லை. அந்த அளவுக்கு எங்களை வந்து ரொம்ப, ஏன்னா நாங்கள் 7 பேரையும்
ஈக்குவலாக அவங்கள வந்து சரி பண்ணி அதில் வந்து எனக்கு வந்து விசேஷமாக என்ன வந்து எனக்கு சாப்பாடு விஷயங்களும் சரி எல்லாத்தையுமே அவங்க வந்து சாப்பிடாம வச்சு எனக்கு எடுத்து கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு எங்கள் அம்மா என்னை எஃபோர்ட் போட்டு வளர்த்தாங்க. அதனால தான் நான் அந்த அளவுக்கு வளர முடிஞ்சது. என்னோடய வளர்ச்சியை இன்றைக்கி டேரக்டர் வந்து மிக சிறப்பாக அந்த பைசன் மூலமாக எனக்கு திரைப்படத்தில் வெளிக்காமிச்சாங்க. அவர் வர முடியலனாலும் மாரியோட மனைவியார் இன்னைக்கு வந்து வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி. ரொம்ப நன்றி. இப்பேற்பட்ட ஒரு தமிழகத்தின் அடையாளமான ஒரு விளையாட்டு வீரரை கொடுத்ததுக்காக அந்த தாய்க்கு நாங்களும் எங்களுடைய நன்றியை சொல்லிக்கிறோம். தேங்க்யூ. அண்ட் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு ஸ்பெஷலான மொமெண்ட் அப்படின்னா என்னவா இருக்கும்? ஏதாவது ஒரு விஷயம். என்னுடைய கபடி ஃபீல்டில் ஒரு இந்தியன் டீம், அதாவது நேஷனல்ஸ் விளாண்டுட்டு ஒரு இந்தியன் டீம் செலெக்ஷனுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அது வந்து எனக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது வந்து ஒரு நிகழ்வு வந்து ரொம்ப இதாக இருந்தது. அதை வந்து கிடைச்சது. அதை வந்து நான் யூஸ் பண்ணி நம்ம இந்தியா டீமுக்கு வந்து நான் சிறப்பாக விளையாண்டு இந்தியன் டீம் வந்து கோல்டு மெடல் இருக்க எனக்கு அந்த தருணம் தான் எனக்கு ரொம்ப சிறந்த தருணமாக இருக்கும். மேம், இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ நம்ம மாரி சார் வந்து கண்டிப்பாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்காண்டி R&D இருக்கும், ரிசர்ச் இருக்கும், அந்த கேரக்டர் மாதிரி அந்த ஷூட்டிங் லொக்கேஷன் அப்படி பல விஷயங்கள் அவங்க வேலை அளவில் வெளியில் போகிற சமயத்தில் வீட்டில் ஒரு அம்மாவாக நீங்கள் தான் வந்து ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணணும், குழந்தைங்கள பார்த்துக்கணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எப்படி மேம் ஹேண்டில் பண்ணுறீங்க? வீட்லேயும் நான் மோஸ்ட்லி இருக்க மாட்டேன். பிகாஸ் நவி ஸ்டூடியோஸ் ஆரம்பித்ததுலேருந்து நான் என்னோடய ஜாபை குவிட் பண்ணிட்டு ஸ்டூடியோஸ் சைடில் தான் முழுக்க இருக்கேன். என்னோட அம்மா இல்லைன்னா என்னோட குழந்தைங்க இந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க. ஏன்னா என்னோட அம்மா தான் அவங்கள ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ உங்களுடைய அம்மா தான் குழந்தைங்களெல்லாம் பார்த்துக்கிறாங்க. சிறப்பு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுக்கு வந்து இந்த அவார்டை கொடுக்குறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமை. உங்களுடைய விருதுக்கான நேரம் இது. மேம் ப்ளீஸ் டூ தி ப்ரெசன்ட். Thank you so much, Divya Mariselvaraj ma'am. And then I would like to welcome Arvind Raindrops and Ramarajan, founder of Ram Catering, and Ramya Madras Saris மற்றும் ராம்குமார் சிங்காரம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அண்ட் ஒரு பலத்த கைத்தல் கொடுத்துடலாம் ஃபார் அவர் மனத்தி கணேசன் சாருக்காக. அண்ட் கபடி என்ற விளையாட்டை வந்து கையில் எடுத்து அவருடைய வாழ்க்கையில் வந்த எல்லா தடைகளையும் கடந்து ஒரு சாதனை வீரராக, ஒரு சாதனை தமிழராக நம்ம தமிழ்நாட்டுக்கே மிகப்பெரிய பெருமை சேர்த்த ஒரு பங்கு அவருக்கு எப்பயுமே இருக்கும். அவரை இந்த நேரத்தில் கௌரவிப்பதில் மதர்ஸ் ஆஃப் இந்தியா 2026க்கு ரொம்ப சந்தோஷம். சின்ன வயசுலேருந்தே ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தாலும் அண்ணனும் தம்பி 2 பேரும் சேர்ந்து அதை எல்லாத்தையும் கட்டிடுவாங்க. இவங்க தனியாக வேற ஒன்று தயாரிப்பாங்க. உன்னோட அம்மான்னு சொல்கிறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கேயாச்சும் வெளியே இப்போ நந்தாவோட அம்மாவா நீங்கள் ஏடுடைய அம்மாவான்னு கேட்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. மேரேஜ் பற்றி எனக்கு நிறைய கியூரியாசிட்டிஸ் இருந்தது. தாலி கட்ட போகிறதுக்கு முன்னாடி யூடியூப்ல ரிவ்யூ பண்ணல எப்படி கட்டுறது, அது 3 முடிச்சு போகிறது வந்து தாலி கட்டுறதா யூடியூப்ல பார்த்துருக்கீங்க? ஆமாம். Title sponsor Naturals, world's fastest growing salon. Supported by Presta. Anithilum Besta Presta Innowears Leggings and Nighties powered by the Chennai Silks. Let the celebrations begin. Gold winner Ammakkalin Nambikkai Aachi Masala Ungal Aarogyam Engal Latchiyam. Sea Soul scientifically organic from Australia. Co-powered by Winfield Menswear Tailored Confidence, Tanvi Boutique The Fashion Handloom, our partners Kolattur Ram Catering, Skin Miracle France, Vella Professionals #1 saloon chain brand in the world, மேஜிக் தமிழ், தினமும் 30 நிமிடங்கள் மற்றும் அக்ஷய கல்பா ஆர்கானிக் மில்க்.